யார் முதன்மையான சேவாதாரி? ஓம் சாந்தி. நீங்கள் உங்களை வெற்றியின் நட்சத்திரங்களாக கருதுகின்றீர்களா? வெற்றி நட்சத்திரமான உங்களின் விசேஷமான அடையாளம் என்ன? அவர்களுக்கு தன்னுடைய வெற்றியின் மீது அகங்காரம் இருக்காது. அவர்கள் அதை பற்றி பேச மாட்டார்கள். அவர்கள் தங்களுடைய புகழை பற்றி பாடிக்கொண்டே இருக்க மாட்டார்கள். ஆனால் அவர்கள் எவ்வளவுக்கு வெற்றி அடைந்திருக்கின்றார்களோ அவ்வளவுக்கு பணிவாக, காரியம் செய்பவராக மற்றும் மென்மையின் சுபாவத்தோடு இருப்பார்கள். மற்றவர்கள் அவர்களின் புகழை பாடுவார்கள். ஆனால் அவர்களோ தந்தையின் புகழை பாடுவார்கள். யார் தனது நடத்தையை பணிவுடன் வைத்திருக்கின்றார்களோ அவர்களால் எளிதில் வெற்றியை அடைய முடியும். பணிவுடன் இருப்பது என்றால் சுயமரியாதையில் இருப்பது மற்றும் அனைவரின் மரியாதையையும் சுலபமான வழியில் பெறுவது. பணிவுடன் இருப்பது என்றால் தலை வணங்குவது இல்லை, ஆனால் மற்றவர்கள் உங்களின் முன்னே தலை வணங்குவார்கள். அதாவது உங்களின் விசேஷத்தன்மை மற்றும் அன்பிற்காக. பணிவின் அடையாளமோ மகான் தன்மையின் அடையாளம்தான் பணிவாக இருக்கின்றது. எவ்வளவுக்கு நீங்கள் பணிவாக இருக்கின்றீர்களோ அவ்வளவுக்கு தானாகவே அனைவரின் இதயத்திலும் மகானாக இருப்பீர்கள். பணிவு இல்லாமல் உங்களால் மகிழ்ச்சியின் மாஸ்டர் வள்ளலாக அனைவருக்கும் இருக்க முடியாது. பணிவு உங்களை சுலபமாகவே அகங்காரமற்று ஆக்கிவிடுகின்றது. பணிவு என்கின்ற விதை தானாகவே உங்களை மகான் தன்மையின் பலத்தை அடைய வைக்கின்றது. பணிவு என்பது அனைவரின் உள்ளத்திலும் ஆசீர்வாதங்களை பெறுவதற்கான எளிமையான வழியாக இருக்கின்றது. பணிவு உங்களை சுலபமாகவே அனைவரின் மனதிலும் ஒரு இடத்தை கொடுக்கின்றது. பணிவு தானாகவே உங்களை புகழுக்கு உரியவராக ஆக்கிவிடுகின்றது. இந்த விசேஷமான அடையாளம் என்னவென்றால் உங்களுக்கு அகங்காரமற்று இருப்பது. அதுதான் பணிவின் விசேஷமான அடையாளமாக இருக்கின்றது. இது சொல்லப்படுகின்றது. அதாவது ஒரு மரம் தலை வணங்குவதன் அளவு எப்படி இருக்கும் என்றால் அது எவ்வளவு முழுமையாக இருக்கின்றதோ, அதாவது நிறைந்திருக்கின்றதோ அவ்வளவு அது தலை வணங்குகிறது என்று சொல்லப்படுகின்றது. ஆதலால் இந்த பணிவுதான் சேவையை செய்கின்றது. மரம் தலை வணங்குவது என்றால் இதுதான் சேவையாக இருக்கின்றது. அப்படி அது தலை வணங்காமல் இருந்ததென்றால் அது சேவை செய்யவில்லை என்ற அர்த்தம். ஆகையால் ஒரு கையில் மகான் தன்மை, மற்றொரு கையில் பணிவு. மேலும் யார் அப்படி பணிவாக இருக்கின்றார்களோ அவர்கள் அனைவரது மரியாதையை பெறுகின்றார்கள். நீங்கள் அப்படி பணிவாக இருந்தீர்கள் என்றால் மற்றவர்கள் உங்களுக்கு மரியாதை கொடுப்பார்கள். யார் அரங்கமாக இருந்தார்களோ அவர்கள் மரியாதையை பெற மாட்டார்கள் மற்றும் மக்களோ ஓடிவிடுவார்கள். யார் பணிவாக சதா இருப்பார்களோ அவர்கள் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கின்றார்கள். இதுதான் யாரோ ஒருவர்
மகானாக இருப்பதாகவும் பணிவாக இருப்பதும் அடையாளமாக இருக்கின்றது. எங்கே அவர்கள் சென்றாலும் என்ன அவர்கள் செய்தாலும் அவர்கள் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சி தான் கொடுப்பார்கள். எவ்வளவுக்கு எவ்வளவு அவர்கள் சுயமரியாதையில் இருக்கின்றார்களோ அவர்கள் அவ்வளவுக்கு அவ்வளவு அவர்கள் பணிவாக இருப்பார்கள். அவர்களுக்கு அகங்காரம் இருக்காது. அவர்களது சுயமரியாதையின் மீது அவர்களுக்கு அகங்காரம் இருக்காது. அவர்கள் அப்படி உணர மாட்டார்கள். அதாவது அவர்கள் மகானாக ஆகிவிட்டார்கள் மற்றும் மற்றவர்கள் சிறு 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 சிறுமையாக இருக்கின்றார்கள் என்று அவர்கள் நினைக்க மாட்டார்கள். மேலும் அவர்களுக்கு அப்படிப்பட்ட வெறுப்பு உணர்வு இருக்காது. எப்படி எந்த ஆத்மாக்கள் இருந்தாலும் பணிவான ஆத்மாக்கள் அவர்களை கருணையின் பார்வையில் பார்ப்பார்கள். அரங்கத்தனத்தின் பார்வையால் பார்க்க மாட்டார்கள். அவர்களுக்கு அரங்கத்தனமும் இருக்காது மற்றும் இகழ்ச்சியாகவும் இருக்க மாட்டார்கள். அவர்களது பணிவு அவர்களை காரியங்கள் செய்வதற்கு அவர்களை இட்டுச் செல்கின்றது. நீங்கள் பணிவாக இருக்கும் வரையில் இருக்காத வரையில் உங்களால் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. அப்படி உலகத்தில் உள்ள மக்கள் அல்லது யார் உங்களது தொடர்பில் மற்றும் சம்மதத்தில் இருக்கின்றார்களோ அவர்கள் உங்களை நினைப்பார்கள் நீங்கள் வீழ்ந்து விட்டீர்கள் என்று நம்புவார்கள். ஆனால் அது வீழ்ச்சி அல்ல, ஆனால் வெற்றியாக இருக்கின்றது. சில நேரங்களில் யாராவது உங்களை பார்க்கின்றார்களோ அல்லது உங்களது கர்மங்களை பார்க்கின்றார்களோ அவர்களுக்கு அந்த தவறான புரிதல் இருக்கும். ஆனால் யார் ஒருவர் தவறான புரிதல் வைத்துள்ளார்களோ உங்களது பணிவான உள்ளத்தாலும் பணிவுத்தன்மையாலும் மற்றும் நீங்கள் ஹாஞ்சி சொல்வதாலும் யாராவது தவறாக புரிந்து கொண்டிருந்தாலும் அவர்கள் அப்படி நினைப்பார்கள். அதாவது நீங்கள் தோல்வி அடைந்து விட்டீர்கள் என்று. ஆனால் அது தோல்வி அல்ல, ஆனால் இயற்கையில் அது வெற்றியாக இருக்கின்றது. ஆனால் அந்த நேரத்தில் ஒரு ஆத்மா பணிவுடன் இருக்கும் காரணத்தினால் அவர்கள் மேலும் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். அந்த சந்தேகத்தை அவர்கள் நம்பிக்கையாக மாற்ற வேண்டும். அவர்கள் மற்றவர்கள் சொல்வதை பற்றியோ சுற்றுப்புற சூழலை பற்றியோ அவர்கள் கவலைப்படக்கூடாது. ஆகையால் பணிவு தான் வெற்றியின் வழியாக இருக்கின்றது. பணிவு உங்களை சேவையில் சதா லேசாக வைத்துக்கொள்ள முடிகின்றது. அப்படி நீங்கள் பணிவாக இல்லை என்றால், மேலும் நீங்கள் மரியாதை வேண்டுகின்றீர்கள் என்றால் பிறகு சுமையாக ஆகிவிடும். நீங்கள் அப்படி சுமையை வைத்துக் கொண்டீர்கள் என்றால் உங்களால் உங்களது அனைத்து விஷயங்களும் நின்றுவிடும். உங்களால் வேகமாக செல்ல முடியாது. ஆகையால் நீங்கள் பணிவுடன் மற்றும் இருப்பதோ இல்லாததோ உங்களது லேசான தன்மையின் மூலம் தெரிந்துவிடுகின்றது. அப்படி நீங்கள் சுமையை அனுபவம் செய்தீர்கள் என்றால் அப்பொழுது புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் பணிவாக இல்லை என்று. அப்படி நீங்கள் பணிவாக இல்லை என்றால் நீங்கள் ஆன்மீகமாக இல்லை என்று அர்த்தம். தந்தை இப்பொழுது பணிவுடன் வந்திருக்கின்றார்.
ஆகையால் நாம் தந்தையை பின்பற்ற வேண்டும். சேவையில் சில அரங்கத்தனம் இருந்தால் கூட அந்த சேவை முடிந்துவிடும். தந்தை பிரம்மா அவர்களை மிகவும் தாழ்மையாக ஆக்கிக் கொண்டார். அவர் அப்படி ஒரு பணிவுடன் சேவை செய்தார். அதாவது அவர் குழந்தைகளின் கால்களை கூட மசாஜ் செய்யும் அளவிற்கு அவ்வளவு பணிவுடன் இருந்தார். அவர் சொன்னார், குழந்தைகள் என்னோடு முன்னால் இருக்கின்றார்கள். அவர்களால் என்னை விட மிகவும் சிறந்த பேச்சை கொடுக்க முடியும். அவர் சொன்னார், அவர் எப்பவும் சொன்னதில்லை, நான் தான் முதல் என்று சொன்னதில்லை. ஆனால் குழந்தைகள் என்னோடு முன்னால் இருக்கின்றார்கள். குழந்தைகள் தான் முதலில் இருக்கின்றார்கள். குழந்தைகள் தான் என்னை விட மகான்களாக இருக்கின்றார்கள். அப்படி தன்னை தானே கீழாக ஆக்கிக் கொண்டு அப்படி அவர் சொன்னார். இது தன்னை கீழாக ஆக்குவதற்காக இல்லை, ஆனால் தன்னை மேலானவராக ஆக்கிக் கொள்வது. உண்மையிலேயே இதுதான் உண்மையான முதன்மையான சேவாதாரி. ஓம் சாந்தி.